கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எருசலேமாய், புதிய சபையாய், வள்ளியூர் கிளை சபையாய் கர்த்தருடைய நாமத்தில் கடந்து வந்து மீண்டும் ஒரு முறை கூட அவருடைய கிருபையினாலே நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தந்து மீண்டும் இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷந்தோறும் அந்த குறிக்கப்பட்ட மாதம் என்று எகிப்திலிருந்து விடுதலை ஆகி வெளியே கடந்து வந்தார்களோ அந்த குறிக்கப்பட்ட மாதத்திலே சரியாக இந்த வேளையிலே எங்கே இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் 40 வருட காலம் அப்படி இருந்த இடங்களிலெல்லாம் அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கும் அதை நினைகூறுதலாக அருமை ஆண்டு வைத்து போன அந்த மாதிரியை இந்த நாளிலும் கடைபிடிக்கும்படி அவருடைய பாதப்படியிலே கர்த்தருடைய ஆலோசனைப்படி இப்படிப்பட்ட பஸ்கா பண்டிகையின் நாட்களை நினைகூறும்படி கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். பஸ்கா என்று சொன்னால் கடந்து போகுதல், எகிப்தை விட்டு கடந்து போகுதல் ஒன்று. சங்கார தூதன் எகிப்திலே 10 வாதை, கொடிய வாதை. ஏன் அந்த ஜனங்களை ஆண்டவர் இப்படி போட்டு வறுத்தெடுக்கிறார்? அந்த எகிப்தின் மக்கள் மேல் ஏன் ஆண்டவருக்கு இவ்வளவு ஒரு கோபம்? சிலர் நினைப்பாங்க, ஏன் இப்படி ஒரு கோபத்தோடு ஆண்டவர் இறங்கி கிரியை செய்கிறாரே என்று. 430 வருஷம் நம்ம பிள்ளைகளை 430 வருஷம் அந்த கொடுங்கோலை ஆட்சி பண்ணியிருக்கா. தகப்பனாகிய நமக்கு தெரியும், தகப்பன் பார்த்துட்டே இருக்கிறார். 1 2 3 4 கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். கடைசியில் அவங்கள உணர்த்தவும் செய்யணும், அவங்களுக்குரிய தண்டனையும் கொடுத்து ஆகணும். அந்த பிள்ளைகள் அந்த ஜனங்களுக்கும் அவள் ஆராதிக்கிற இறைவன் யார், அப்படி வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளுக்கு நடப்பித்த கடைசி வாதை தலைச்சன் சங்காரம். மிருக ஜீவன்களிலும் மனிதர்களிலும் தலையிட்டு வீட்டில் மூத்தவர், உங்கள் தாத்தாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, மூத்தவராக இருந்தாலும் சரி, அங்கே மரணம். எகிப்து முழுமையிலும் கூக்குரல். அந்த ராத்திரி வேளையிலே கோசை நாட்டிலே தேவ ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசி அந்த மாம்சத்தை சுட்டு கசப்பான கீரையோடு கூட புசித்து துரிதமாய் அந்த இரவை அந்த பஸ்காவை புசித்து மறுநாள் காலையிலே வேகமாக அந்த எகிப்தை விட்டு அதிகாலையில் இருட்டோடே ஒரு புறப்படுகிறதை பார்க்கிறோம். பாஸ்ஓவர், கடந்து போகுதல். அதை நினைக்கூறும் பொழுதெல்லாம் அவங்க சந்தோஷமா அதை களி கூறுவாங்க. ஏன்? விடுதலை அடைந்த நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நானும் நீங்கள் விடுதலை அடைந்த நாள். இயேசு நமக்காக இந்த உலகத்திலே கடந்து வரவில்லை என்றால் நாமும் இந்த உலகத்தின் பாவத்திலே மண்ணோடு மண்ணாய் அழிந்து போயிருப்போம். இதுவரை நாம் இருந்திருப்போம் என்பதற்கு ஆதாரம் இல்லாதபடி அழிந்து போயிருப்போம். என்னை என் தேவன் தொட்டார், என்னை சந்தித்தார், என்னை ஆண்டவர் இதை போல நாளிலே இயேசு அறிந்து கொள்ளும்படி செய்தார். பரிசுத்தவங்க என்னை தேடி கடந்து வந்தார்கள். அந்த தேவ மனிதர்கள் தேவ தாசர்கள், அருமையான சகோதரன் சகோதரி, அந்த ஆத்மா என்னை தேடி கடந்து வந்தது. அவள் மூலமாக இந்த சுவிசேஷத்தை பெற்றேன். அவள் மூலமாக இயேசு அறிந்து கொண்டேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், முழு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அவருடைய திருப்பந்திலே பங்கு பெறும்படி அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டேன். நான் விடுதலை ஆன அந்த நாளை நினைகூர்ந்து நான் அதை ஆசரிக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட நம்ம எல்லாரும் ஆசரிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, நான் விடுதலை பெற்ற நாள். அதற்கு ஆதாரம் கர்த்தருடைய பஸ்கா. இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்படவில்லை என்றால் நானும் நீங்களுடைய பாவத்தில் இன்னும் மண்ணோடு மண்ணாய் அழிந்து போய் கொண்டேதான் இருப்போம். எந்த மாற்றம் இல்லாதபடி ஆதாமின் சந்ததிகளாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாத அந்த பெரிய ரட்சிப்பை, விடுதலையை, பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு அதை அருளி செய்த அதை நினைகூறுதல் தான் பஸ்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அந்த குறிக்கப்பட்ட நாளிலே இன்றும் யூத ஜனங்கள் அதை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகை என்று இன்றும் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குறிக்கப்பட்ட தேதியிலே, அந்த மாதத்தின் 1ஆம் நாளிலே நினைகூறுதல் எல்லாம்
எகிப்திலிருந்து நாம் புறப்பட்டோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகூறுதல் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை ஆனோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டேனே, அதை நினைவுகூரும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஒரு பஸ்கா கடந்து போய்விட்டது, அடுத்த பஸ்காவுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மீக ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ கடந்து வந்தோம், பஸ்கா பாட்டை பாடினார்கள், பஸ்காவை புசித்தோம், கடந்து போனோம் என்றிராதபடிக்கு வாழ்க்கை மாற வேண்டும். என்னை நினைகூரும்படி, நான் வைத்த மாதிரியை நீங்கள் நோக்கும்படி என்று இயேசு சொல்லுகின்ற லூக்கா என்பவரது சுவிசேஷம் 22வது அதிகாரம் 7 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7 முதல். ஒவ்வொரு வசனம் மாறி மாறி வாசிக்கலாம், கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானி நோக்கி, நான் என் சிஷ்யரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகரிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் அதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இந்த பஸ்காவை குறித்துள்ள வாக்கியங்களை நான் வாசித்தோம். 19வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாளை அல்ல, அந்த சூழ்நிலை அல்ல, அங்கே பந்திருந்த அந்த நபர்களை அல்ல, அந்த பஸ்காவுக்கு காரணராக இருக்கிற அருமையாண்டவர் ஆகிய இயேசுவை நினைவு கூறும்படி என்னை நினைவு கூறும்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நினைவு கூறும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். யோவான் என்பது சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 13:15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இந்த பஸ்காவை ஆசரிக்க முன்பதாக, அதற்கு முன்னதாக என்னென்ன செய்ய வேண்டும் என்று கால்களை கழுவுற அந்த ஒரு சாக்கரம் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதைகளெல்லாம் மாதிரியாக வைத்து போகின்றார். இந்த நாளிலும் அருமை ஆண்டவர் கொடுக்க நல்ல ஆலோசனை என்னவென்றால், இயேசுவை நோக்கி பார்ப்போம், இயேசு நமக்கு காண்பித்த மாதிரியை நோக்கி பார்ப்போம். அந்த மாதிரியை நினைவுகூறும்படி கடந்து வந்திருக்கிறோம். அவர் நமக்கு இந்த பஸ்காவின் மூலமாக நாம் நினைவுகூறும்படி, வாழ்நாளெல்லாம் கை கொள்ளும்படி அவர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிற அந்த மாதிரி என்ன என்பதை ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவது மாதிரி தாழ்மை. யோவான் 13ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிப்பீர்கள் என்ற இயேசு இப்போ சீசருடைய கால்களை கழுவ தொடங்கினார். இப்போ காலை கழுவுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆள் தண்ணி கேட்குறாரு, தண்ணி கொடுக்குறோன்னா நத்திங், தண்ணி கேட்டார், கொடுத்துட்டோம். ஆனால் ஒருவரை அழைத்து இவர் தன்னுடைய அறையில் ஒரு கட்சியை கட்டி கொண்டு குனிந்து அவருடைய கால்களை கழுவி துடைக்க ஆரம்பிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அதில் ஆழமாக இது ஒரு
சடங்காச்சாரம் அல்ல, அதில் ஏராளமான காரியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அதில் ஒன்று தாழ்மை. நாம் ஒருவரை ஒருவர் அருமை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். அதற்கு மாதிரி அவர் ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவும். இப்போ காலம் மட்டும் கழுவுறோம், இதை ஒரு அனுஷ்டாந்தமாக நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம். அதில் புதைந்திருக்கிற நினைவுறும்படி கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற மாதிரி என்ன? தாழ்மை. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மை தாழ்த்துகிறோமா? தாழ்மையா இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். வாசிங்க அந்த வசனத்தை. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவை. ஹல்லேலூயா. இப்படி கழுவிட்டே வரார். அப்ப சீமோன் பேதுருடைய காலை கழுவுறார். சீமோனுக்கு நல்லா தெரியும் இவர் யாருங்கிறதை நன்கு அறிந்தவர் அந்த சீமோன். ஆண்டவரே, நீரின் காலை கழுவக்கூடாது. அப்போதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், நான் கழுவாவிட்டால் உன்னிடத்தில் எனக்கு பங்கு இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னார்? பேதுரு, காலை மட்டும் இல்லையா, எனக்கு தேவை என்னது? பங்கு வேணும். உம்மிடத்தில் பங்கு. அதற்காக தானே 3 ஆண்டுகள் உம்மை ஒட்டி கொண்டேனே. இவ்வளவு பிரச்சனை வந்த பொழுதிலும் நான் போகாதபடி உம்மை பற்றி கொண்டது எதற்காக? உம்மிடத்தில் உள்ள அந்த மேன்மையான அந்த பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே என்று அவர் அங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கிறது? நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். இன்னும் உள்ளத்தின் அளவில் வெளிப்பிரகாரமாக தாழ்த்துவோம், தாழ்மையாய் நடித்துக் கொள்வோம், அது வேற விஷயம். அவங்க நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான உள்ளம், உளப்பூர்வமாக நாம் நம்மை தாழ்த்துகிறோமா என்று சிந்தித்து பார்த்து, இப்படிப்பட்ட வேளைகளிலே அந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே நம்மிடத்திலும் காணப்படும்படி மாதிரி வைத்து போன அருளாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னை நினைகூரும்படி என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாம் அழுத்தமாக அதை வாசிக்க வேண்டும். என்னை நினைகூரும்படி. நான் இதில் உங்களுக்கு என்ன காண்பிக்கிறேன்? நான் என்ன மாதிரியை காண்பிக்கிறேன்? ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் உங்களை தாழ்த்துங்கள். மத்திய 11ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை நீங்க கேளுங்க. மத்திய 11:29 இயேசு சொல், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னை நினைகூருங்கள், என்னை மாதிரியாக நோக்குங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த பஸ்கா பண்டிகையில் கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை, நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியம் தாழ்மை. நாம் நம்மை தாழ்த்துவோம். நாம் பெருமைப்பட்டுக் கொள்வது ஒண்ணுமே கிடையாது, நத்திங். மிருக ஜீவன்களுக்கு கூட ஒரு ஆரோக்கியமா இருக்கும், சீக்கிரம் அதுக்கு நோய் நொடியெல்லாம் வராது. ஆனால் நம்மளை பாருங்க, ஒரு நாள் குளிக்கலை, 2 நாள் குளிக்கலை, இந்த உஷ்ண காலத்தில் அவ்வளோதான் 1008 நோய் வந்துடும். பல்லு விளக்கல, பக்கத்தில் மனுஷன் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவலட்சணமான ஒரு மனிதன். ஏதோ கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மெனு பாராட்டு, நானும் எங்கள் ஆண்டவர் ஆகி தேவனை குறித்தே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார், நான் உடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். இதை தவிர மேன்மை வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் ஆகி இயேசு நம்முடைய உள்ளத்தில் கடந்து வந்திருக்கிறார். அந்த இயேசு சொல்லுகின்றார், என்னை நினைகூரும்படி நீங்கள் இதை செய்யுங்கள். வருகை வரியந்தோ நான் மீண்டும் வரும் வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்க மட்டும் இந்த பந்தியை, இந்த பஸ்காவை நீங்கள் ஆசரியுங்கள். ஆசரிக்கும் பொழுதெல்லாம் யார் நினைக்கணுமா? என்ன நினைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறேன், இந்த மாதிரியின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மாதிரி வைத்து போனார். நினைகூரும்படி கர்த்தனும் கொடுத்திருக்கிற பெரிய மாதிரி தாழ்மை. அவர் தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர்கள் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர் எப்படி தன்னை தாழ்த்தினார் என்று வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பிதாவுக்கு சமானமாய் இருக்கிறவர்
தேவனுடைய ரூபமாய் இருக்கிறவர், பிதாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர், அப்படிப்பட்ட மகத்துவத்தை அவர் பொருட்டாக எண்ணாதபடிக்கு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமைகளாகிய நம்மோடு கூட நம்மை போன்று அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த மனித சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் 32-3 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து சிலுவையின் கடைசி அந்த நிமிட வரையும் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, பிதாவாகி தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகின்றார், என்னை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் காண்பிக்கிற அந்த மாதிரியின்படி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமைகள், அகந்தைகள், அகம்பாவங்கள், மேட்டிமைகள், பொறாமைகள், எரிச்சல், கசப்புகள் எல்லாம் தூக்கி தூர போடுறீங்க. அந்த தாழ்மை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். சிலுவை மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் சொல்லுகின்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்திலும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். அவர்தான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன். அவர்தான் நமக்கு மாதிரி. பஸ்காவை ஆசரிக்கும்படி இந்த பஸ்கா பண்டிகையிலே கடந்து வந்து பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாய் வைத்து சென்ற இந்த பஸ்காவை புசிக்கும்படி கடந்து வந்திருக்கிற அன்பு நெஞ்சங்களாகி நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளும்படி இயேசு சொல்லுகிற வார்த்தை, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களுக்கு மாதிரி வைத்து சென்றிருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது முதலாவது காரியம். 3 காரியம் தான் பார்க்க, ஏராளமான காரியம். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் தான் பார்க்க போகிறோம். இரண்டாவது அவரிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? மன்னிக்கும் சிந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு. 3 ஆண்டுகளும் அந்த 12 பேர்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறார். 12 பேர்ல ஒரு ஆள். யார் அது? யூதாஸ். அவர் வரும்போதே ஆண்டவர் தெரியுமா, இவர்தான் அவர் கடைசியிலே முத்தமிட்டனை காட்டி கொடுப்பவர், இவர்தான் அவர்னு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? ஆதி முதலாய் தெரியும். ஆதி முதலாய் தெரியும். அவர் தோன்றதுக்கு முன்னாடி தெரியும். அருமையா சொன்னார் கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆதி முதலா தெரியும். ஆனா எப்பவாவது அப்படிப்பட்ட ஒரு காய்மகாரம் வெளிப்பட்டுச்சா? இல்ல. இப்ப பஸ்கா பண்டிகை நாளை தினம் சர்வலோகத்தின் பாவத்திற்காக நாளைக்கு தான் பஸ்கா பண்டிகை. இன்னைக்கு அதை நினைகூறும்படி இதை அவர் ஸ்தாபிக்கிறார். பஸ்கா பண்டிகையின் பொழுது இயேசு தம்மையே பஸ்காவாக ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த இறுதி பஸ்கா நினைகூறுதலில் பஸ்கா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த 12 பேரோடு கூட தான் அந்த பஸ்காவை ஆசரிக்கின்றார். அந்த 12 ஒருவன் இப்பொழுது பிசாசாய் மாறி இருக்கிறான். 12 ஒருவன் பிசாசா மாறி இருக்கிறான். இப்போ யோவான் 13ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க சில வசனத்தை. அங்கே தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்பதை அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் தாம் இந்த உலகத்திலே கடந்து வந்த பொழுது அவரோடு கூட இந்த 12 அவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அது ஒரு பாயிண்ட். முடிவு பரியந்தமும் யாரையும் இவர் கசந்து கொள்ளவில்லை, யாரையும் காய்மகாரமா பார்க்கல, டிஃபரன்ஷியேட் பண்ணல. எல்லார் மேலும் எப்படி அன்பு வச்சாரோ அப்படியே ஒரு தகப்பன் பிள்ளை உறவு மாதிரி அன்பு வைத்தார். வாசிங்க.
சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். இப்போ பழைய யூதாஸ் இல்ல இப்ப இருக்கிறது. இப்ப என்ன நோக்கத்தில் இருக்காரு? இயேசுவை காட்டி கொடுக்கணும். இயேசு எப்படியாவது காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். இந்த எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. இவருக்கு அப்படி எண்ணம் இருக்குதுன்னு இயேசுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா அந்த யுதாசுடைய காளியப்பா அவர் கழுவுனாரா இல்லையா? கழுவினார். அதான் இயேசு. நம்மளால முடியுமா? நம்மளால முடியல அப்படின்னா நம்ம கிறிஸ்தவங்களே இல்லை. நமக்கு இன்னும் அந்த பகைமை மாறலையே, இன்னும் இந்த கோபம் மாறலையே, எரிச்சல் இன்னும் மாறலையே, அந்த கசப்பு மாறலையே. இயேசு ஒரு சடங்காச்சாரத்தை அங்கே செய்யல. வசனம் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அன்பு வைத்தார். இப்படி துரோகியாய் மாறி இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அந்த 12 ஒருவர் எதுல பானம் பண்ண போறாரு? பஸ்காவை புசிக்க போறார். அதில் ஒருவர் யூதாஸ் இருக்கிறார். அப்படி கால்களையும் இயேசு கழுவுகிறார். இதான் மன்னிக்கும் சிந்தை. அந்த இயேசுவின் பிள்ளைகளாய் நானும் நீங்கள் இருப்பது உண்மை என்றால் யாரையும் பயக்காதீங்க. தயவு செய்து யாரிடத்திலும் பகைமை காட்டாதீங்க. சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று இயேசு சொன்னார். நாம் நம்மவர்களை கூட நேசிப்பதிலே குறைபட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன அறியாமைகள் எல்லா இடத்துல காணப்படும். சில பிரச்சனைகள் உடனே அப்படியே பகைச்சு ஒதுக்கி உங்களை கண்டா பிடிக்காது, பேசினா பிடிக்காது, அவங்கள பார்க்க மாட்டேன், ஆனாலும் நான் சர்ச்சைக்கு வருவேன், திருவந்தல் பங்கெடுப்பேன், அப்பத்தை புசிப்பேன். ஹல்லேலூயா. யூதாஸுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? யாரை வேதனைப்படுத்துவதற்கான சொல்லவில்லை. அப்படிப்பட்ட மனமாற்றம் இல்லாத ஒரு பஸ்கா விருதா, அதனுடைய பலன் விருதா, பிரயோஜனம் இல்லை. நம்ம இனிதான் அனைத்து பார்த்து அடுத்தது பஸ்காவை புசிக்க போகிறோம். ஒரு வேளை நம்மை குறித்து யாருக்காவது மனத்தாங்கல் இருக்குன்னு வைங்க. வாசிங்க இந்த வசனத்தை. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வருகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று, உன் பேரில், நம் பேரில், நம்முடைய குடும்பத்தில் யாருக்காகிலும் குறைபாடு இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய், தூபங்கள், காணிக்கைகள், ஆராதனைகள் எல்லாம் இருக்கட்டும், உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி, சகோதரனோடு, உன் சகோதரியோடு, உன் அருமையான தாயாரோடு, உன் அருமையான பிள்ளைகளோடு, உன் அருமையான உடன்பிறப்புகளோடு, அப்படிப்பட்ட உணர்வு இருக்கிற யாரோடும் நீ போய் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆராதனை இரண்டாவது, துதி சோதரபலிகள் ஆராதனை இரண்டாவது, பஸ்கா பண்டிகை ஆசரிக்கை எல்லாம் இரண்டாவது. முதலாண்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், ஒப்புரவாகிக் கொள்வோம். ஒப்புரவாகாத எந்த சாக்கிரமந்துகளும் ஏறெடுக்கப்பட மாட்டாது, பிரயோஜனம் இல்லை. நானும் சர்ச்சைக்கு போறேன், நானும் ஆராதனை செய்கிறேன், நானும் பஸ்கா பண்டிகைக்கு போனேன், நானும் பஸ்காவை புசித்தேன், நானும் ஒயிட் அன்னைக்கு தான் புது ட்ரெஸ் எடுத்தேன், எல்லாம் அருமையா இருக்கு, எல்லாம் எவ்ரிதிங் ஓகே. ஆனா நம்முடைய உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறார்? அந்த உள்ளான மனிதன் ஒப்புரவாகுதல் சரியா இருக்கிறதா? இன்னும் குறிக்கப்பட்ட நபரை நான் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த காய்மகாரம், எரிச்சல், கோபம் வருகிறதா? அப்படி என்றால் நிச்சயமாக இந்த பஸ்காவை புசிக்கிறதுனாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி செய்வோம், ஒப்புரவாகுவோம். முன்பு ஒப்புரவாகிவிட்டு பின்போது காணிக்கை செல்லும். அப்படி ஒப்புரவாகவில்லை என்றால், மன்னிக்கவில்லை என்றால் நமக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. 6 அதிகாரம் 14, 15 வாசிங்க.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் நீங்க மன்னிக்கவே மாட்டோம் என்று இருந்து கொண்டிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் நீங்க மன்னியாதிருப்பார். எத்தனை தடவை பாஸ்டர் போய் அறிக்கை பண்ணாலும், முழு ஜெபத்தில் அறிக்கை பண்ணாலும், சனிக்கிழமை அறிக்கை பண்ணாலும், பாஸ்டர் நிக்க வச்சு முழங்கால நீங்க எவ்வளவு நேரம் அறிக்கை பண்ணாலும் மன்னிக்கப்பட மாட்டாது. யார் மேல் மனத்தாங்கல் இருக்க சரி பண்ணிடுங்க. வாக்கு கொடுத்துறீங்களா சரி பண்ணிடுங்க. பொருத்தனை பண்ணீங்களா சரி பண்ணிடுங்க. இன்னாருக்கு இப்படி செய்வோம் சொல்லிட்டு ஏதாவது வாக்கு கொடுத்துருக்கீங்களா அதை சரி பண்ணுங்க. இல்லாத பட்சத்தில் அந்த பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சரி செய்து கொள்ளுங்கள். ஐயா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தீங்கன்னா நான் சரி பண்ணியிருப்பேனே, நான் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எண்ணிக்கொண்டேனே, நான் அந்த சந்தோஷத்தின் மிகுதியில் வாக்குகள்லாம் கொடுத்தேன். ஆனால் காலம் போக போக என்னை மாற்றிக்கொண்டேன். நாம் சொன்ன வாக்குகள் எல்லாம் கர்த்தருடைய சன்னத்தில் இருந்து கொண்டே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நான் ஆராதிக்கிறேன், ஆவியில் நிறைய நீ பாச பேசின கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எல்லாம் மன்னித்து விடுவார். இல்லை, பாவம் உன்னை தொடரும், அடையாளம் கண்டுபிடிக்கும். காலம் வேளையும் வரும்பொழுது வாசலில் வந்து படுத்திருக்கும். ஒருத்தர் அருமையாக பாடுறார். பாவம் தொடரக்கூடியது, பின்தொடர்ந்து வரக்கூடியது. ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை சரி செய்து ஒப்புரவாகி கொள்வோம். தயவு செய்து அப்படி இல்லாத ஒரு ஆராதனை விருதா. எத்தனை பேர், எத்தனை ஆயிரங்கள் கோடி கூடி ஆர்ப்பரித்து இசைக்கருவிகளை இசைத்து மக்கள் பார்வையில் ஆகா ஓஹோ என்று தெரியும். ஆனால் எங்கே போக மாட்டோம்? பரலோகம் போக முடியாது, நிச்சயம் போக முடியாது. மாதிரி யாரு? இயேசு. பாவமறியாத பரிசுத்தர். அவர் சொல்லுகின்றார், என்னை நினைவுகூருங்கள், என்னை மாதிரியாக நோக்குங்கள், நான் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். அவருடைய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோம், அவருடைய மன்னிக்கவும் அந்த சிந்தையை நாம் கற்றுக்கொள்வோம். இன்னும் ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் உண்டாயிருக்கும். தயவு செய்து இப்பொழுது இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்மவர்கள் நம்மிடத்திலே காணப்படுகிற ஏதாகிலும் வழக்குகள், வாதுகள், இன்னைக்கு இந்த பந்தியில் பங்கு பெறதுக்கு முன்னாடி கால் கழுவ போகும்போது இப்போ இருட்டாக தான் இருக்கு, நீங்கள் போய் பார்த்தா யாருக்கும் தெரியாது. ஏன்னா வெளிச்சம் மறந்துன்னு ஒரு வேளை இன்னார் ஒவ்வொரு வாழ்ந்து நான் பார்த்தேன்னு ஒருத்தர் இந்த கொட்டடிக்கிற நியூஸ் பேப்பரில் போடுறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார் பக்கத்தில், மாலை செய்தி தந்தி செய்தியில் போடுறதுக்கு. தெரியுமா உங்களுக்கு விஷயம்? இவ்வளோ நாளும் இவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அது பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நமக்கு தேவை விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மும்பையில் நம்முடைய பரிசுத்த தலைமை அப்போஸ்தலர் ஐயா இருந்த காலங்களிலே அங்கே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் பொழுது அந்த கால் கழுவதற்கு முன்னதாக கொஞ்சம் சில நேரத்தை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு யாருக்காகிலும் மனக்கசப்புகள், ஒப்புரவாக வேண்டிய காரியம் தான், நீங்கள் வெளியே போங்க, போய் ஒப்புரவாகிட்டு வாங்க. கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க, போங்க. நீங்கள் இங்கே மனதில் பொருத்தனை செய்துக்கிடுங்க. ஆண்டவரே, நான் இன்னார் இடத்துல இன்னாரை காணும் பொழுது என் மனசில் அவ்வளவு எரிச்சல், கோபம் இருக்குது. இன்றைக்கி நான் அந்த பஸ்காவை புசிக்க போகிறேன். நான் சமயம் வரும்பொழுது இன்றைக்கி அந்த நபர் இல்லை, அந்த நபரை நான் பார்க்கும் பொழுது நான் போய் ஒப்புரவாகிக்கிட்டு பொருத்தனை செய்து இந்த பங்கு பாருங்க, பிரச்சனை இல்லை. அந்த நபர் இங்கே இருக்கிறாங்கன்னு வைங்க, ஆண்டவரே நான் கால் கழுவதற்கு முன்னதாக அவங்கள்ட்ட ஒப்புரவாகி நானும் அவங்களும் தான் கால் கழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செய்யலாமா? செய்யலாம். நீங்கள் அப்படி செய்தீங்க அப்படின்னா அந்த இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவார். யூதாஸின் கால்களை கழும்போது யூதாஸுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் அவனுக்கு ஒரு துடிப்பு இருக்கும், ஐயோ நான் காட்டி கொடுக்க போறேனே, ஆனால் அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு, அவர் இறைவனுடைய குணாதிசயம் எல்லாம் அவருக்கு தெரியும். பண ஆசை, பொருள் ஆசை எல்லாம் தீமைக்கு வேற ஆயிருக்கிறார். கண்ணை மறைச்சிருது, தெய்வீகத்தை மறைச்சிருது. அந்த கிறிஸ்தேசரில் அந்த குணாதிசயத்தை நாளை பெற்றுக்கொள்வோம், ஒப்புரவாகும், சரி செய்வோம். மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசே, உமதுள்ளம் சமுத்திரமோ. மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசே, உமதுள்ளம் சமுத்திரமோ.
என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உமதுள்ளம் கருணை ஊற்றோ. இது எங்கும் உண்டோ, இது எங்கும் உண்டோ, எந்த சிந்தைக்கு மேலான விந்தையல்லோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உமதுள்ளம் கருணை ஊற்றோ. மன்னிப்பு கேட்க வைக்கப்படாதீங்க, மன்னிப்பு கேளுங்க. நானும் உங்களை யாரையாவது வேதனைப்படுத்தியிருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கிடுங்க. எனக்கு தெரியாம இருக்கலாம். இந்த வார்த்தையினாலாவது, இந்த கிரியினாலாவது, செய்களினாலாவது யாரையாவது நான் மனநோக பண்ணியிருந்தேன் என்றால், வேதனைப்படுத்தியிருந்தேன் என்ன தயவு செய்து மன்னிச்சுக்கிடுங்க. நம்ம எல்லாரும் இந்த பஸ்காவை புசிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமது நிமித்தமாக அவர் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் காட்டி கொடுக்கிற, குற்றப்படுத்துகிற அந்த யூதாசுகள் பஸ்காவை புசிக்கும் பொழுது இயேசு என்ன நினைப்பார்? அப்படி உள்ள துடிக்குமே. ஒரு முறை எல்லாருக்கும் கல்லவரிசையில் ஜீவனை கொடுத்தார், மீண்டும் அவர் வேதனைப்படுவார் நம் நிமித்தமாக. அருமை ஆண்டு உள்ளம் வேதனைப்படாதபடிக்கு இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் ஒருவருக்கு ஒரு ஒப்புரவாகும், சரி செய்வோம். கதிரி பஸ்காவை நாம் பரிசுத்தமாய் ஆசரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பரிசுத்தமாய் இந்த பஸ்காவை ஆசரித்து பார்ப்போம். அப்பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மூன்றாவதாக அருமை ஆண்டவருடைய இந்த பஸ்கா நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் ஐக்கியம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே நாம் விவிதமாய் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நாம் ஆசீர்வதிக்கிற இந்த திருப்பந்தியின் இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. இந்த திராட்சை ரச வள ரசத்தின் இந்த பாத்திரம் இருக்கிறதே, இது இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது அல்லவா. நாம் பிட்கிற அப்பம், நாம் பிட்கிற இந்த அப்பம் இருக்கிறதே, கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இந்த அப்பம் இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது அல்லவா. அந்த ஒரே அப்பத்தில், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான எத்தனை லட்சம் கோடி மக்களா இருந்தாலும் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிலிருந்து ஐக்கியம் காணப்படும்படிக்கு கர்த்தர் இந்த பஸ்காவை நமக்கு மாதிரியாக, இயேசு பஸ்காவாகிய இயேசுவின் நினைகூறும்படி இது மாதிரியாக நமக்கு தந்திருக்கின்றார். நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே அப்பம், அந்த ஒரே அப்பத்தை பெற்று பகிர்ந்து கொடுத்த இந்த அப்பம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப ஒரே அப்பமா இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தும்படி இந்த பஸ்கா நமக்கு போதிக்கிறது. ஐக்கியமற்ற தன்மைகள், பிரிவினைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்வோம். இந்த தாழ்மை, இந்த மன்னிக்கும் சிந்தை காணப்படும் என்றால் ஐக்கியம் தானாக வந்துவிடும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தாழ்மை இல்லாதபடினாலே, ஒருவர் பெருமையாக மேட்டுமையாக எண்ணுகிறபடினாலே, அந்த கோபம், எரிச்சல், வைராக்கியம், கசப்பு இருக்கிறபடினாலே பிரிந்து செல்கிறோம். மன்னிக்கும் சிந்தை இல்லாதபடினாலே நாம் பொறுத்து கொள்ள முடிகிறதில்லை, ஒப்புரவாக முடிகிறதில்லை. ஆதலால் பகைமை நீடித்து கொண்டே பிரிந்து செல்கிறோம். இந்த இரண்டும் சரியாக இருக்கும் என்றால் நாம் கிறிஸ்து விரும்புகிற அந்த அந்யோன்ய ஐக்கியத்திலே சரியாயிருப்போம் என்பதை இந்த பஸ்கா நமக்கு திருவிழம் பற்றுகிறபடினாலே, நினைக்கூறுகிறபடினாலே, இதை நமக்கு மாதிரியாக காண்பிக்கிறபடினால் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிற, திருச்சியோடு உள்ள ஐக்கியம், அருமை ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், தேவ ஜனத்தோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை கூட நினைவுகூறும்படி, சிந்தித்து பார்க்கும்படி இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்துல பஸ்கா ஆசரிக்கிறாங்க,
அது ஒரு சடங்காச்சாரமாக யார் வேணாலும். நான் ஒரு முறை சண்டிகாரில் நார்த்தில் போயிருக்கும்போது அங்கே ஒரு சர்ச்சு, நம்முடைய உறவினர் ஒருவர் அங்கே சர்ச்சு நடத்துகிறார். அங்கே பார்க்கும்பொழுது அங்கே இப்படிப்பட்டவங்க, ஞானசானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, இவங்க தான் பந்தி பெறணும் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. வர்ற எல்லாருக்கும் நீ எப்படி இருந்தாலும் சரி, வாங்க 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 பங்கு பெறுங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பந்தியை ஸ்தாபிக்கும்படி நாம் கடந்து வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அப்படிப்பட்ட பந்தியை ஸ்தாபிக்கவில்லை. இந்த பஸ்காவை ஆசரிக்கிறவர் இப்படி இருக்க வேண்டும், இயேசுவை நினைவுகூர வேண்டும் என்று அந்த பரிசுத்த பஸ்காவை நினைவுகூரும்படி மாதிரியாக நமக்கு காண்பி தந்திருக்கிறபடினாலே, இந்த 3 காரியங்களை இந்த நாளில் ஆவியாக நமக்கு உணர்த்துகிறபடினாலே, இந்த பஸ்கா பண்டிகையிலே கடந்து வந்திருக்கிற நானும் நீங்களும் நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் தானே நம்ம இதுவரையும் மனதை அரித்து கொண்டிருக்கிற, உறுத்தி கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பஸ்காவை விசிக்கும்படி கடந்து வந்திருக்கிறேன். என் உள்ளத்தில் இன்னும் இந்த கோபம் இருக்கிறது, இன்னாரை குறித்த அந்த பகைமை இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த நாளிலே அதை தூக்கி நான் தூரப்பட போறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது முதற்கொண்டு இந்த பஸ்காவினை பரிசுத்தமாய் ஆசரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய ஆசீர்வாதத்தை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். மன்னிப்போம். அடுத்து இந்த தாழ்மையும் மன்னிப்போம். கடந்து வந்த அடுத்த நிமிடம் நம்மில் ஒரு பெரிய ஐக்கியம் உருவாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரிசனத்தை காத்திருந்த பொழுது ஒரு வெளிப்படத்திலே ஆவியானவர் கொடுத்தார். ஒரு தேவனுடைய மனிதர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய வேதாகமத்தை இப்படி வைத்திருக்கிறார். முகம் தெரியல, இப்படி இருக்கு. அவர் யார் என்று பார்ப்பதற்கு தான் தேவைக்கு நான் பார்க்க முடியல. அவர் எதை குறித்து பேசுகிறார்? பாவத்தை குறித்து பேசுகிறார். நரகத்தை குறித்தும், பாவத்தின் அகோரத்தை குறித்தும், நரகத்தின் அகோரத்தை குறித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஆராதனை பொழுது சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறார். பாவத்தின் அகோரம். நாம் நினைக்கிறோம் பாவம் சாதாரண ஒரு காரியம், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதனுடைய தன்மை என்ன, இது என்ன செய்யும், எப்படிப்பட்ட கிரிகளெல்லாம் நடப்பிக்கும், உடைய நிம்மதியை கெடுக்கும் என்று அவர் தன்னுடைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அதை தொடர்ந்து நரகம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்டவர்களுக்காக நரகம், இந்த நரகத்தினுடைய அகோரம், இதை சொல்ல ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு பேச ஜனங்கள் மத்தியில் ஒரு விதமான விம்மல் எழும்புகிறது, அழுக வருது, எல்லாரும் அழுறாங்க. உடனே சிலர் எழுந்து சம்பந்தப்பட்ட நபரை கடந்து போய் அவங்களோட ஒப்புருவாராங்க. பிரதர், சிஸ்டர், சகோதரிமார்கள் இங்கே சகோதரிமார்கள் இங்கே ஒருவருக்கு ஒரு ஒப்புரவாய் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். நானும் அந்த தரிசனத்தில் அழுது கொண்டே விழித்துக் கொண்டேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு காலம் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பாவங்களை நாங்கள் உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு ஒப்புரவாகி விட்டு சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு ஆடல்கள், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவு கர்த்தருக்காக கிரியை நடப்பித்தல், ஆலயம் கட்டுதல், அலங்காரம் செய்தல், விருதா விருதா விருதா. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி இந்த 2025ஆவது ஆண்டிலே பஸ்காவை பண்டிகையை ஆசரிக்கும்படி, இந்த பஸ்காவை புசிக்கும்படி கடந்து வந்திருக்கிற நானும் நீங்களும் ஒரு புதிய தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, இதுவரை கடந்து வந்த பாதையின் அந்த கசப்பான நினைவுகள், அந்த பாவங்கள் இல்லாதபடி நான் பரிசுத்தமாய் இந்த புளிப்பில்லாத அப்பத்திலே பரிசுத்தமாய் நான் பங்கு பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய அறியாமைகளெல்லாம் மன்னியும். இன்னும் பிறவாக வேண்டிய காரியங்கள் உண்டு. நான் வருகிற நாளிலே அந்த அந்த நபரை பார்த்து நான் கண்டிப்பாக நான் என்னை அர்ப்பணித்து ஒருத்தன் மன்னிப்பு கேட்டு விடுங்க. ஆண்டவரே, என்னை பொறுத்தனை செய்து கூடுமானவரை இந்த நாளில் இந்த நபர் இருப்பார் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் மன்னிப்பு கேட்டிருங்க. இந்த நாளில் அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆராதனை வேளையில உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, நான் என்ன தான் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் நம்முடைய கசப்புகளை மாற்றிக்கொள்வோம். அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாய் ஒருவருக்கொருவர் நம்மை தாழ்த்தி ஒப்புரவாகி சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொண்டு இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி நாம் ஆயத்தப்பட போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாளை தினத்திலும் இந்த பஸ்காவாகி இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசு சிலுவையிலிருந்து நமக்கு அருளப் போகிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
இந்த மனப்பான்மையோடு கூட, இந்த விடுதலையோடு கூட, இந்த வெளிச்சத்தோடு கூட, குற்றமற்ற மனசாட்சியோடு கூட அந்த சிலுவின் அடிவாரத்தில் கடந்து வருவீர்கள் என்றார். அந்த இயேசுவின் இரத்தத்தின் மகிமை, மகத்துவம், அவர் திருவாய் மலர்ந்து அருளின அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றும் சொந்தக்காரிகளாய் நாம் மாறப்போகிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் வருடந்தோறும் வருகிற பஸ்கா, வருடந்தோறும் வருகிற அந்த பாடுமரண ஆராதனை, அது வரும் போகும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையும் கடந்து போகும். அந்த பரிதாபம் கடைசியில் கேள்விக்குறியாய் நிற்கும் நம்முடைய வாழ்க்கை. அப்படி இல்லாதபடிக்கு இப்பொழுது இனிமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இனி காலம் செல்லாது. இந்த திருப்பந்தியை ஆசரிக்கும்படி கடந்து வந்திருக்கிற இந்த பஸ்கா பண்டிகையிலே இயேசுவோடு கூட பஸ்காவை புசிக்கும்படி கடந்து வந்திருக்கிற நானும் நீங்களும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.